பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறேன்? சங்கீதக்காரன் எப்படி எழுதுகிறான்? ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலோ என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதை நான் நாடுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சங்கீதக்காரனுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே சந்தோஷமான இடம் அப்படின்னு சொன்னா, அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு இடம்னு சொன்னா அது தேவ பிரசன்னம் மாத்திரம்தான். எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் இருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஒரு சாதாரணமான இடத்துல இல்லை. சொல்லுங்க, நம்ம சாதாரணமான இடத்துல இல்லை, சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோம். பாருங்கள், கர்மேலிலே காத்திருந்த எலியாவுக்காய் 6 முறை ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் 7வது முறை ஆண்டவர் கிருபையாய் வானத்தை திறந்து ஒரு கையளவு மேகத்தை அடையாளமாய் காண்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேசமே வறட்சியில் இருக்கிறது, வறண்டு கிடக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட வறட்சியின் நடுவில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளை காத்திருந்ததுனால வானத்தை திறக்க முடியுமானோ? இந்த ராத்திரி இத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். அடுத்த ஒரு சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு நான் ஆராதனை நடத்துறதுக்காக வரல, உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்ச்சும்படி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் எலியா காத்திருந்த எலியாவுக்காக மழை ஊற்றப்பட்டதானால் ஆண்டவரே, இந்த ராத்திரி அதே பெருமழை எங்களுடைய சபைக்குள்ள, எங்களுடைய வாழ்வுகளுக்குள்ள, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள அந்த மழை ஊற்றப்பட வேணும்னு விரும்புறவங்க நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் ரம ஷாந்து ரபா லம ரஹந்தரனமா அன்னை பாஷையில பேச முடியுறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு கூட உலாவின் அதே ஆண்டவர் இந்த ராத்திரி நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். தம்முடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்துள்ளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜாதி ராஜா உயிர் செழுந்த வல்லமையின் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த மகிமையை அனுபவிக்க வந்திருக்கிறவங்க மாத்திரம் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானமானாலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். ரம சந்த ரப லஹந்தரனமோ ஹந்து ரப சந்த ரமலதியந்தரனா. வானம் தீரந்து தேவமாகிமை வெறுமழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னையானலா இன்னும் நீரப்பீட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் தீரந்து தேவமாகிமை பெருமழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை ஆனலா இன்னும் நீரப்பீட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவனாதியே மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. ஜீவனாதியே மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. பிரசன்ன தேவ பிரசன்ன வாழ்வில் எல்லாம் செய்யோ. ஹல்லேலூயா. பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிரசன்ன பிரசன்ன தேவ ரபஷந்தரலமரந்தரனா வாழ்வில் எல்லாம் செய்யோ. பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய். 2 கைகளை உயர்த்தி நீங்களும் ஆண்டவரை மாத்திரம் பிரசன்ன தேவ
வாழ்வில் எல்லாம் செய்யோ. ஹல்லேலூயா. பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய். Once again, come on, sing it again. பிரசன்ன பிரசன்ன தேவ. மரித்தவைகளை உயிரோடு எழும்ப செய்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கோட்டைகளை தகர்க்கிற தேவ பிரசன்னோ, பர்வதங்களை மெழுகு போல் உருக்குகிற கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுகிறது. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, உயிர்ப்பிக்கிற ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக மாறுமே. இப்பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய உயிர் செழுந்த வல்லமையின் வேகம் அசைவாடுவதாக. கண்டல மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்ன வாழ்வில் எல்லாம் செய். ரெண்டு கைகளை உயர்த்த முடியும், உயர்த்தி சொல்லுவோம். பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய். ஒரே ஒரு விஷயம் கூட சத்தத்தை உயர்த்தி பிரசன்ன பிரசன்ன. கர்த்தருடைய வல்லமை பயங்கரமா பலத்த விதத்தின் இடத்தில் உலாவுகிறதை பார்க்கிறேன். அப்பொழுது பலத்த காற்று அடித்தவுடனே சீஷர்களுக்குள் ஒரு அசைவு ஏற்பட்டதை போல இப்பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளோ மகிமையின் பிரசன்னோ, மகிமையின் அசைவு உண்டாகி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் தெய்வீக விடுதலையை, பெற்றுக்கொள் தெய்வீக தொடுதலை. மரித்தவை உயிர் பெறுமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். come on. உம்மாவி ஊற்றப்பட்ட மரித்தவை உயிர் பெறும். திரும்ப திரும்ப சொல்லுங்க. உம்மாவி ஊற்றப்பட்டா, உம்மாவி இந்த மரித்தவை உயிர் பெறும். கமா திரும்ப ஒரு விஷயம். உம்மாவி ஊற்றப்பட்டா, உம்மாவி மரித்தவைகளை உயிரோடு எழும்ப செய்கிற தேவ வல்லமை. ஓ மரித்தவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையோ என்னை தள்ளாமலே காத்திடு உங்க பிரசன்ன. எந்த சூழ்நிலையோ என்னை தள்ளாமலே காத்திடு உம் பிரசன்ன. ரெண்டு கைகளை உயர்த்தி பிரசன்ன பிரசன்ன தேவ. நுகங்களை முறியடிக்கிற கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால் முடங்குகிற நாவுகள் அறிக்கை செய்கிற எங்கள் ராஜாவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையின் பிரச்சனை வெளிப்படுவதாக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மையாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர்களே அப்பா. கர்த்தருடைய ஆவியம் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது. இப்பொழுது வார்த்தை நிவலவட்டும். உயிர்ப்பிக்கிறபடி வல்லமை ஊற்றப்படட்டும். பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய்யோ. ஹல்லேலூயா. பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய. one last time. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி come on church. பிரசன்ன தேவ பிரசன்ன. yes வாழ்வில் எல்லாம் yes Lord தேவ
முடியாதவைகளை, இல்லாதவைகளை, இருக்கிறவைகளை போல அழைக்கிற அந்த நாமத்தினால இதுவரைக்கும் எதெல்லாம் முடியாம இருந்ததோ, எதெல்லாம் சுயபலத்தினால போராடி போராடி நீ தோற்று போய் கொண்டிருந்தாயோ, வெட்கப்பட்ட சகல இடத்திலோ உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க பண்ணும்படி உயிர் சேர்ந்த வல்லமை இறங்கி வருகிறது. உம்மாவி ஊற்றப்பட்டா தடைகளும் வழி விடுமே. சொல்லுவோம், உம்மாவி ஊற்றப்பட்டா தடைகளும் வழி விடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்ன. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்ன. Everyone together sing it out. பிரசன்ன தேவ. Hallelujah. எல்லாம் செய்யோ பிரசன்ன தேவ. மகிமையின் பிரசனம் இறங்கி வருகிறது. உன்னை வழிநடத்துகிற பிரசனம் இறங்கி வருகிறது. நீ சோர்ந்து போகும்போது உனக்கு பலனை கொடுக்கிற ஒரு பிரசனம் இறங்கி வருகிறது. சத்துவம் இல்லாத நேரங்களிலே உனக்கு சத்துவத்தை கொடுக்கிற பிரசனம் இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறப்பார்கிற வார்த்தையின்படி உன்னை உயர எழும்பி பறக்க செய்கிற தேவ வல்லமையின் நதி பாய்ந்து வருகிறது. சிங்காசன தண்டையில் ஆட்டுக்குட்டியானுடைய சமூகத்தில் இருந்து வழிந்தோடி வருகிற தெய்வீக காற்று இப்பொழுது ஒவ்வொரு வாழ்க்கைகளுக்குள்ளும் அது வீசட்டும். நல்ல சத்தத உயர் தன்னிய பாசையினால நீங்க பேச பேச உலர்ந்தவைகள் உயிரடைகிறது, உலர்ந்தவைகள் உயிரடைகிறது. ஓ, மரித்தவன் கல்லறையில் 4 நாட்கள் ஆகி நாற்றமடித்த சரீரத்தை வெளியே கொண்டு வந்த தேவ பிரசனம் உலர்ந்து போய் கிடந்த எலும்புகளை உயிரோடு காலூன்றி நிற்கிற சேனையாய் வெளியே கொண்டு வந்த கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. பெற்றுகள் அபிஷேகத்தின் தொடுதலை, பெற்றுகள் அபிஷேகத்தின் தொடுதலை. அநேக நாட்களாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து ஒரு பலனோ ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு வந்த தெய்வ பிள்ளையே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்பட்டோம். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னவர் இப்பொழுது உனக்கான கதவுகளை திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. வெண்கல கதவுகள் உடைகிறது. இரும்பு தாழ்பால் முறியடிக்கப்படுகிறது. மகிமையின் பிரசனம் நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக கதவுகளை திறப்பேன் என்று வாக்குப்படினவா இப்பொழுது அவர் திறக்குதா. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அக்கினியின் தொடுதலாய். ரியாம் துரபா சட்டரமலமலம். ஹல்லேலூயா. ஓ ரபலமா சட்டரரரரம் தரே. நல்ல கைகளை அவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமா praise the Lord. Exalt your name, oh Jesus. Oh rabalara shatarana mantarabala. நம்ம உட்கார்ந்திருக்கிற ஒரு சாதாரணமான இடத்துல அல்ல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்த உனக்கு வேற யாராலையும் இல்ல, அவராலே நிறைவான பலன். கையை தட்ட முடியறவங்க சத்தமா தட்டி சொல்லுங்க, எனக்கு வேற யாராலையும் இல்ல, அவரால மட்டும்தான் நிறைவான பலன், அவரால மட்டும்தான் நிறைவான பலன். எனக்கு வேற யாராலையும் இல்ல, அவரால மட்டும்தான் நிறைவான பலன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடாது இருக்கிறவர். அவர் நம்பத்தக்கவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் இயேசு நம்பத்தக்கவர்? Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்களே, ஹalleluya. பக்கத்துல ஒரு 2-3 பேரை பார்த்து சொல்லிருங்க, அவர் சொன்ன நிச்சயம் நடக்கும். சொல்லுங்க, அவர் சொன்ன நிச்சயம் நடக்கும். ஏன்னா முகத்துக்கு முன்னாடி பேசிட்டு முதுகுல குத்துற மனுஷன் நம்முடைய ஆண்டவர் இல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர்.
இந்த இடத்துல பலிபீடத்துல ஏறினது முதலே ஒரு காரியத்தினுடைய ஆவியில் ஆண்டவர் புஷ் பண்ணிட்டே இருக்கிறார். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஒன்னும் நடக்கல. கற்பமும் செத்து போயிருச்சு, சிறிகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிருச்சு. ஆனால் அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தின் தேவன் உண்மை உள்ளவர். எதையெல்லாம் வாக்கினால சொன்னாரோ எல்லாவற்றையும் கரங்களினால் அவர் கை தட்ட முடிகிறவங்க வாக்கினால் சொன்னவைகளை கரங்களினால் நிறைவேற்றுகிறதற்கு என்னை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் நம்புகிறது அவராலே வரும். எத்தனை பேர் சொல்லுங்க, வேற யாராலையும் இல்ல, நான் நம்புகிறது அவரால மட்டும்தான் வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது அவரால மட்டும்தான் வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது அவரால மட்டும்தான் வரும். என்ன வசனம் சொல்லுதுமே, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு பாதுகாத்து கொள்ளுவே. ஆமென். நான் சொல்றேன், எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு ஆண்டவரே இன்னும் நடக்கலன்னு சொல்லி ஏமாற்றத்தோட உட்கார்ந்து இருப்பீங்கன்னா வாக்குத்தத்தம் கீழே விட்டுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டா. என்ன குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விளங்கோ. அது தாமதித்தாலோ நிச்சயமா, அத வசனம் சொல்லுதுல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனால் நீ நம்புகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஒரு பாட்டுல எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நம்ப சக்கவர், சத்தமா உண்மையுள்ளவர். பின்னால் அம்மாமாரெல்லாம் போய் சொல்லிட, மனமாறிட, அவர் செய்வதை தடுப்பவர் யாருமல்ல. அப்பா செய்வதை தடுப்பவர் யாருமல்ல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்பா கொடுக்க போறத சொல்லுங்க, அப்பா செய்ய போறத, அப்பா நம்ம ஹல்லேலூயா ஏஜி சபைக்குள்ள செய்ய போறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க, யாராலையும் தடுக்க முடியாது. கமான், கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். நம்ப தக்கவர். எஸ், கை கொண்டு வந்தவங்க சத்தமா கமான். சத்தமா நீங்க கை தட்டும் போதே உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் வெளியில தெரியணும். சக்கவர், உண்மையுள்ளவர், சுவர். நம்ப சக்கவர், உண்மையுள்ளவர், பொய் சொல்லிட, மனம் மாறிட, பொய் சொல்லிட, மனம் மாறிட, அவர் செய்வதை தடுப்பவர் யாருமல்ல. அப்ப செய்வதை தடுப்பவர் எல் ஷடாய், ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக எல் ஷடாய், ஷடாய் தெய்வமே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக பெஸ் 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 தெய்வமே, சர்வ. என்னோட ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் சத்தமா அப்படியே தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி, கையை எல்லாரும் உயர்த்தி தட்டி. சூப்பர். தெய்வமே, என்னை பெருக செய்பவர். வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லுகிற மேகம் அது. நாம் கல்லாடி நடக்கும் போது நம்மை தாங்குகிற கிருபை அது. ஏசேக்கு சித்தனா முடிந்து நமக்காக ரெகபோத்தை, முந்தினவைகள் அல்ல, பூர்வமானவைகள் அல்ல, வனாந்தரத்தில் வழிகளையோ அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்கி புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர். இப்பொழுது நமக்காக அவர் செய்து முடிக்கிறா. கைகளை தட்டி எல்லாரும் பாடுவோம்.
உன் செல்லும் மகிமையின் மேகமே அல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம். நீங்க பாடி. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையே அல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம். கைய புயல். எல்லா இசைக்கு சித்தனம் முடிந்தது மிகவோ தொடங்கியது. எல்லா இசைக்கு சித்தனம் மிகவோ. Repeat again. திரும்ப ஒரு விஷயம். எல்லா இசைக்கு சித்தனம் மிகவோ ரட்சிப்புண்டாகும்படி நாவினால் அறிக்கை பண்ணி சித்தனம் முடிந்ததே மிகவோ தொடங்கிய எல் ஷடாய் ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே தெய்வமே என்னை பெருக எல் ஷடாய் ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே தெய்வமே என்னை பெருக. நீங்க மட்டும் come on say நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர். இத்தனை பேர் இந்த இவ்வளவுதான சத்தம் ஆண்டவருக்காக சத்தமா நம்பத்தக்கவர். பொய் சொல்லிட மனம் மாறிட பொய் சொல்லிட மனம் மாறிட அவர் செய்வதை தடுப்பவர் யாருமல்ல. அவர் செய்வதை அற்பமான நம் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்து அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்து எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வளர்ச்சியை வாழலாம் போஷித்து எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வளர்ச்சியை வாழலாம். எல் ஷடாய் ஷடா சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா என்னை பெருக. தலைக்கு மேல கை தட்டி ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக. once again ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா. நீங்க பாட 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 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக செய்கிறவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். அவருடைய வலக்கரத்தின் மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய வல்லமையின் கரத்தின் மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் தந்தருளுகிறவர். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது உன்னோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். கமா நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. அப்பா நான் நம்புகிறது உம்மால மட்டும்தான் வரும். நான் நம்புகிறதை தருகிறவர் நீர் மாத்திரம்தான். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். கைகளை தட்டி ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நல்ல கைகளை தட்டி நம்மை பெருக செய்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். ஓ இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருக்கத்தை உண்டாக்குகிறவர். நான் ஆராதிக்கிற தேவனால் யாபேசின் எல்லைகளை பெரிதாக்க முடியுமானால் அவரால் என்னுடைய எல்லைகளையோ விரிவாக்க முடியும். ஏனென்றால் அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர்.
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான். கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி ஓ நீர். பால்கனியில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்க சேர்ந்து, நம்பத்தக்கவர் ஓ நீர் உண்மையுள்ளவர், பொய் சொல்லிட மனமாறிட அப்பா செய்வதை தடுப்பவர் யாருமே. அப்பா செய்வதை தடுப்பவர் யாருமே. ரெண்டு கையை உயர்த்தி ஒரே ஒரு விச எல் ஷடாய் தெய்வம் சர்வ வல்லமை ஓ ராதரமலரனா யெகோவா தேவமே என்னை பெருக சாதரமலரரா எல் ஷடாய் தெய்வம் ரபலகரமன பரரர நீங்க தான் எங்களை பெருக செய்கிறவர், எங்க தலையை உயர்த்துறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்க சத்துருவுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம் தான். காண்டா மிருகத்தின் கொம்புக்கு ஒப்பான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்குள்ளாக வைத்து எங்கள் சூழ்நிலையை பார்த்தல்ல, நாங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தல்ல, எங்களோடு இருக்கிறவர், எங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல ஆண்டவரே. அது எங்களை பெருக பண்ணக்கூடியது. ஓ யெகோவா யெகோவா தேவா என்னை பெருக செய்பவர். எனக்கு ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. பாருங்கள், ஆபிரகாமும் ஈசாக்கும் மலை மேல பலி செலுத்தும்படி, எப்படி அந்நிய பாஷையில பேசுறவங்க பேசிட்டே இருக்கலாம், மலை மேல பலி செலுத்தும்படி மோரியா மலை மேல ஏறுறாங்க. மோரியாவை குறித்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வேத பண்டிதர்கள், அது ஏறக்குறைய செங்குத்தான மலைக்கு ஒப்பான ஒரு மலை. அப்பனா அந்த இடத்துல ஆடு ஏறி வர முடியாது. ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக ஆட்டை மலைக்கு அந்த புறத்திலிருந்து ஏறி வர பண்ணினான். அது உண்மை. ஆனா எனக்கு அதுல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கு கொடுக்கும்போது ஏற்கனவே வயசாயிருச்சு இல்லையா? அவர் எங்க இருந்தாரா? வயசாயிருந்தாரா? நல்ல வயசாகி தான் இருந்தார். இப்போ ஒரு செங்குத்தான மலையில மனிதனுடைய கால்கள் ஏறி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அப்போ வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, நீங்க இருங்க, நானும் பிள்ளையும் போயிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்தி திரும்ப வர்றோம் அப்படின்னு தான் சொல்றாரு. இதுதான் வாக்குத்தத்தம். திரும்ப வர்றோம் அப்படின்னு நாவல அறிக்கை பண்ணிட்டு மலை மேல ஏறி போறார். கவனிங்க, மலை மேல போகும்போது ஈசாக்க பலி செலுத்தி இருக்கணும். சரி, ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்க பலி செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப கவனிங்க, அந்த நாட்கள்ல ஒரு ஆடு பலி செலுத்தப்படணும்னா யங்கா இருக்கணும், டைனமிக்கா இருக்கணும், பழுதற்ற ஆடா இருக்கணும், இளம் ஆடா இருக்கணும். இப்ப இந்த இளம் ஆடு மலை மேல வந்துச்சுன்னா சும்மா நிக்குமா? ஓடிக்கிட்டே இருக்குமா? ஒரு ஆடு மலை மேல வந்தா என்ன பண்ணும்? மரத்தை பார்த்தா ஓடும், செடியை பார்த்தா ஓடும். இதுல இன்னொருத்தர் தன்னை பிடிக்க வர்றாருன்னு தெரிஞ்சா என்ன ஓட்டம் ஓடும் இல்லையா? சொல்லுங்க. இன்னொரு ஆள் தன்னை பிடிக்க போறாருன்னு தெரிஞ்சா எவ்வளவு ஓடும் பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நம்பத்தக்கவர் பாருங்க. வாக்கு பண்ணி ஆபிரகாமை கூட்டிட்டு வந்துட்டார். ஏற்கனவே ஒரு வயசானவர். மலை மேல ஏறி வரும்போதே காலெல்லாம் வலிச்சிருக்கும், ரொம்ப வேதனை எடுத்திருக்கும், முட்டை எல்லாம் பயங்கரமா வலிச்சிருக்கும். ஆனா மலைக்கு மேல வந்ததுக்கு அப்புறமும் கூட பிள்ளை ஆட்டுக்கு பின்னாடி ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆட்டை அப்பாவை முட்புதருக்குள்ள அழகாக அவர் பதுக்கி வச்சிருந்தா. தெய்வ பிள்ளையே, ஒரு ஆட்டை என் ஆண்டவரால வாக்குத்தத்தம் பண்ணின தன்னுடைய பிள்ளைக்காய் பதுக்கி வைக்கப்பட முடியுமானா இந்த ராத்திரி அவருடைய பிரசன்னமாகிய மலை மேல ஏறி
கொண்டிருக்கிற உனக்காய் எதையெல்லாம் என் ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ, மலைக்கு மேல இருந்து மோசே திரும்ப வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது உண்மையானோ, இந்த ராத்திரி தேவ பிரசன்னத்தை விட்டு நீ வெளியே போகும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவருடைய ரகசியங்களை பேசிவிட்டு நீ வெளியில போகும்போது வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதம் உனக்காய் காத்து கொண்டிருக்கும். கைகளை தட்டி ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்றவங்க மாத்திரம் அவர் எல்ஷடா, அவர் எல்ஷடா, அவர் வாக்கு ஒன்றும் தரையில் விழாது. இப்பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் உனக்கு முன்பதாக போய் கொண்டிருக்கிற தன்னுடைய மழையினா, தன்னுடைய மகிமையினா, தன்னுடைய மேகத்தினால் உன் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணின கானானை அவர் சுதந்திரிக்க பண்ணுகிறார். Receive it in the name of Jesus. Fire. ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கை பயணம் நீங்க தான் பாடணும். முன் செல்லும் மகிமை தள்ளாடினா, ஓஹோ என்னை தாங்கிடு உம் கர. அப்படியே கையை உயர்த்தி எல்லா அடங்கிய எல்லா இயேசுக்கு எல்லா புது ரேகபோத்தோட ரெண்டு கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வம். அவர் எல் ஷடாய், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே. யெகோவா என்னை பெருக, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லமை, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா என்னை பெருக, என்னை பெருக. Come on, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு விசை கூட எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வம், ஓ என்னை பெருக, உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன்னை அப்படியே நம்மை காண்கிறார். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க பாப்போம். நம்மை காண்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டா, உன் கண்ணீர் துடைக்கப்படும். நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டா, உன் கண்ணீர். ஒரே ஒரு இடத்துல தாங்க இதெல்லாம் நடக்கும். எங்க தெரியுமா? இயேசு அப்பா உம் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. இயேசு அப்பா உம் சந்நிதியில் நான் ஆக மகிழ்ந்து களி கூறுவே. நான் எப்போது உமை காண்பே. கேளுங்க மோசேவு மாதிரி ஆண்டவரே, நான் எப்போது உமை காண்பே.
எங்குதையா என் இதயம் எங்குதையா. கைகளை உயர்த்தி கமான். என் இயேசு ராஜனே ஓ என்னமெல்லாம் எங்க உண்மையா சொல்ல முடியுமா? உங்க சித்தம் இயேசுவே எங்க என்னமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் செய்வதுதான் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜ. சத்தத்தை உயர்த்தி உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மை தான் நேசிக்கி உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ நாசமோசமோ செல்வமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கத்தக்கவன் யார்? ஆண்டவரே ஒண்ணு முடியாது. ஏனென்றால் நீர் எங்களை மீட்டிருக்கிறீர். ஓ பாலியாகி என்னை மீட்டீரே. சிலுவையின் ரத்தத்திலிருந்து வெளிப்படுகிற அவருடைய ஆணி பாய்ந்த தழும்புகளிலிருந்து வெளிப்படுகிற வல்லமை வருகிறது. பெற்றுக்கொள்ளு. எல்லா பலவீனப்படுத்தின பொல்லாத ஆவிகள் மறைகிறது. பலவீனத்தின் பொல்லாத ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. சிங்கங்களை போல கர்ஜித்த போராட்டங்கள் மறைகிறது. உனக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்த செங்கடல் இப்பொழுது வழிவிடுகிறது. அறிக்கை பண்ணுங்க பாப்போம். நல்ல அறிக்கை பண்ணு. உயிர் செழுந்த வல்லமையை அறிக்கை பண்ணு. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவாய் உனக்கு கொடுக்கும் பொருட்டு உன் பேரில் நினைச்சிருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிற அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள். பரலோகம் திறந்தீரையா, பரலோக ஆண்டவர் வானத்தை திறந்துட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் வானத்தை திறந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? ஒரே ஒரு பாட்டு மாதிரி எலும்பி நின்று பாடலாமா? வானத்தை திறந்துட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமை உனக்கு நான் தருவேன்னு சொல்றதை விட அந்த வசனம் தந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ராமன் சொல்லிருங்களே. சம்டைம் நம்ம சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 நடக்காம இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கேட்கும்போது எப்படி கேட்போம்னா, நமக்கு என்ன முடியுமோ, நம்முடைய பர்ஸை பார்த்து பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து நமக்கு என்ன திராணி இருக்குதோ அதை பார்த்து தான் நம்ம ஆண்டவருடைய சில காரியங்களை கேட்போம். ஆனால் அவர் சொல்றாரு, உன் திராணியை பார்த்து கொடுக்கறதுக்கு பரலோகம் பஞ்சத்தில் இல்லை, அது திரட்சியில் இருக்கிற. அவர் வானத்தின் பலகனியை திறந்தால் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கிறதுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு பாடல் எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான். நீங்க நியூ இயர் சர்வீஸ்ல பாடி இருந்தீங்க, நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுது. ஒரு ஆமென் சொல்லிருங்களே. ஓ கேளாத ஐஸ்வர்யம் கனமும் எல்லா கையை உயர்த்தி நான் தேடும் முன்பே தந்தவரே, வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலே அலங்கரித்து கையை உயர்த்தி கேளாத ஐஸ்வர்ய கனமும் எல்லாம் நான் தேடும் முன்பே, வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலே அலங்கரி. அப்படியே கையை உயர்த்தி, எனக்காய் நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் தந்துவிட்டி, எனக்காய் நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் தந்துவிட்டீர். பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த
நல்தயவை துதிப்போ புகழ்வோ நடத்தி வந்த கிருபை. எத்தனை பேர் கூட சேர்ந்து பாட தயாராகி கமான் கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கைகளை சத்தமா என்னுள்ளம் நிறைந்திடுதே நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்திடுதே நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. ஓ இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடன் இருந்து. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலராய் உடன் இருந்து. பாடுவோ போற்றுவோ பாதுகாத்த நல்தயவை துதிப்போ புகழ்வோ நடத்தி வந்த கிருபைதனை. பாடுவோ போற்றுவோ பாதுகாத்த நல்தயவை துதிப்போ புகழ்வோ நடத்தி வந்த கிருபைதனை. இல்லாத ஐஸ்வர்யம் காணமும் எல்லாம் நான் தேடும் முன்பை தந்தவரை. சொல்லுங்க வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலை அலங்கரி. கேளாத ஐஸ்வர்யம் நான் தேடும் முன்பை தந்தவரே. வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலை அலங்கரி. எனக்காய் நீர் வைத்து எல்லாமோ கையை உயர்த்தி ஏற்ற நேரத்தில் தந்து விட்டே. எனக்காய் நீர் வைத்து எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் பாடுவோ போற்றுவோ பாதுகாத்த நல்தயவை துதிப்போ புகழ்வோ நடத்தி வந்த. பாடுவோ போற்றுவோ பாதுகாத்த சங்கரே நீ வந்த. நீங்க மட்டும் பாடுவோ போற்று நல்தயவை துதிப்போ புகழ்வோ நடத்தி வந்த. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம எண்ணத்துல தோன்றாத நன்மைகளை நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சாதாரண இடத்துல பிறந்து வளர்ந்த என்ன ஆண்டவர் உலகமெல்லாம் பயன்படுத்த முடியும்னா இந்த வரி ஃப்ளைட்ல வச்சுதான் அந்த வரி எழுதுனேன் சுவிட்சர்லாந்துல. எண்ணத்தில் தோன்றாத நன்மைகளும் என்னையும் தொடர்ந்திட செய்தவா எட்டாத உயரத்தில் நிறுத்தி வச்சு என் நிலைமையை மாற்றுறதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். அவர் என்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Come on, சத்தமா ஹalleluya. Oh என்னத்தில் தோன்றாத நன்மைகளும் என்னையும் தொடர்ந்து செய்தவரே. எட்டாத உயரத்தில் நிறுத்தி பேஸ்மட் என்ற நிலையை. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். Come on. என்னத்தில் தோன்றாத என்னையும் தொடர்ந்து உயரத்தில் எந்த நிலையை. கையை அப்படியே உயர்த்தி ராஜாக்களோடு அமர. உயர எழும்பி எஸ் எவ்ரிவன். ராஜாக்களோடு உயர எழும்பி பாடுவோ போற்றுவோ பாதுகாத்த துதிப்போ புகழ்வோ நடத்தி வந்த ரிமஷே. பாடுவோ ஹalleluya. நல்தயவை துதிப்போ புகழ்வோ நடத்தி வந்த கிருபைதனை. வல்லமை உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டே அற்புத வல்லமை அற்று கூற்றி ரத்தத்தினா. வல்லமை உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா.
வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமாய் இயேசுவே ரிவாலா கரமன ஹந்தரபா அலக்கலிக்கிற பொல்லாத வல்லமைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரங்களை பிடித்து வைத்திருந்த பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். எல்லா போராட்டத்தின் வல்லமைகள் வானமண்டலத்தில் பொல்லாத சேனை செயலிழப்பதாக. தரித்திரங்களை உண்டாக்கின, சரீர ரோகங்களை உண்டாக்கின, வியாதிகளை உண்டு பண்ணின பொல்லாத பிசாசின் ஆயுதங்கள், ஆமானின் வல்லமைகள், சன்பலாத்தின் வல்லமைகள், தொபியாக்களின் வல்லமைகள் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆலயம் கட்ட முடியாதபடி, அலங்கம் கட்ட முடியாதபடி எதெல்லாம் தடைகளை உண்டாக்கினதோ இப்பொழுது தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எல்லா தடைகளையும் உடை தெரிவீராக. இயேசுவின் நாமத்தில் கடபாரத்தோடு மனபாரத்தோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆணி பாய்ந்த தலைமுறை இருக்கிற வல்லமாய் ஒவ்வொருவருக்குள்ள ஊடுருவி பாய்வதாக. வெற்றுகள் அபிஷேகத்தால் ரியாம் துரபா சந்தரமலமோ அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா வல்லாசே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் வாக்குத்தத்தத்தின் பின்மாறி மலையை ஊற்றிக் கொண்டிருந்தார். பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்குள்ள பெந்தெகோஸ்தே அக்கினி வந்த பொழுது அவர்கள் எழும்பி தைரியமாய் பிரசங்கித்ததை போல அவர் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பயங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், மரண பயங்கள் மாறட்டும். ரியாம் துரபாசே எதிர்காலத்தை குறித்த பயத்தை உண்டாக்கின பொல்லாத பயத்தின் வல்லமைகள் மாறுவதாக. இயேசுவின் ஆளுக, பரிசுத்தாவினுடைய ஆளுக ஒவ்வொரு குடும்பங்களிலும் பேசுகிறேன். இப்பொழுது நம்முடைய மகிமை கட்டவிழ்க்கப்படட்டும். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி கடைசி ஒரே ஒரு நிமிஷம் எவ்வளவு கை தட்டி ஆர்ப்பரிக்க முடியுமோ அவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கின உடனே அலங்க விடிந்து விழுந்ததை போல இப்பொழுது நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க அந்நிய பாஷையினால யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண. உனக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிற கோலியாத்து எவ்வளவு வல்லமைய உடையவனாய் இருந்தாலும் அதை விட மேலான மகிமையையும் கனத்தையும் உனக்கு தருகிற இயேசு உன்னோடு இருக்கிறதுனா தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததை போல இப்பொழுது உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். ஓ ரபலமரா ஷம்தரரரரா Thank you, Lord. Jesus. அர்ப்பணிச்சு கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிச்சு கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே இவ்வளவு நேரமுடைய மகிமைகள் மத்தியில் ஊற்றினேன். கிருபாசன தண்டையில் எங்களை கிருபாதார பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதங்க முடிய வல்லமை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட்.